கியூட் பேபி அத்தியாயம் 10. கார்த்திக்கின் அம்மா ஃபோன் பண்ண அதை பார்த்து அண்ணனும் ஃபோன் பண்ண அதிர்ந்து போய் இருந்தான் கார்த்தி. அன்பும் ஸ்னேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முதலில் அண்ணனின் போனை அட்டன் பண்ணினான். டே கார்த்தி, என்னடா அங்க பிரச்சனை? உன் ஃப்ரெண்டு யாரோ அவனோட பொண்டாட்டி அடிச்சிட்டானாமா, நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணினியா? என்னடா அங்க நடக்குது? பாப்பா ஃபோன் பண்ணாள். கார்த்திக்கோ கண்கள் இறுக மூடி நெற்றியை தேய்த்தான். அண்ணா, குட்டிமா ஏதோ உளறிட்டு இருக்கா, அதை கேட்டுட்டு நீ ஃபோன் பண்ணுவியா? குட்டிமா உளரவே இல்லடா, அவ நியாயமா தான் பேசுறா. அது எப்படி உன் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுவதை தட்டி கேட்காம இருக்க நீ? அதுதான் அவளுக்கு கோபம். ஒழுங்கு மரியாதையா போய் உன் ஃப்ரெண்ட அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைன்னா நானே அங்க வந்து அடிப்பேன்னு சொல்லு. பாப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யாதடா. சரி அண்ணா, நீங்க போனை வைங்க, நான் போய் அவனை மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்று பல்லை இருக்க கடித்து கொண்டு மென்று விழுங்கி பேசினான். இந்த போன் கட் ஆனவுடன் அடுத்த போனும் வந்தது. டேய், என்னடா உன் ஃப்ரெண்டுக்கு அங்க பிரச்சனையா? குட்டிமா போன் பண்ணி மூக்கால அழுவுறா. ஏற்கனவே நான் வந்து கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா, இப்போ இப்படியெல்லாம் மாமா பண்ணுதுன்னு சொல்லி ஒரே அழுக. உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுடா, பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி, இல்லைன்னா இவன் நம்மளை விட மாட்டாடா. டேய், என் கூட ஒட்டி பிறந்த உனக்கே என் நிலைமை தெரியாம நீ பேசுறியடா, தயவு செஞ்சு போன வைடா. கார்த்தி, நம்ம நிலைமையில நின்று அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கோபத்துல அடிச்சிருப்பார். ஒரு வேளை உன் ஃப்ரெண்டு பக்கமே நியாயம் இருக்கலாம். ஆனா என்ன செய்யறது, நம்ம பாப்பாக்கு பிடிக்கல, அதனால உன் ஃப்ரெண்டை மன்னிப்பு கேட்க வச்சுடு. டே உதயா, ஒழுங்கு மரியாதையா ஃபாரின்ல இருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு. எனக்கு நீ அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்காத. போனை வைடா என்று அந்த போனை கட் பண்ணி விட்டான். அடுத்த போன் வருவதற்குள் கார்த்தி நெஞ்சை பிடித்து விட்டான். அதையும் அட்டன் செய்ய, கொழுந்தனாரே, சின்ன கொழுந்தனாரே, பிரியா போன் பண்ணியிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு இத்தனை திமிர் இருக்கக்கூடாது. இப்படியா பொண்டாட்டியை போட்டு அடிப்பாங்க? பொண்டாட்டியை எப்படி பார்த்து கொள்வதுன்னு உங்க அண்ணன் கிட்ட வந்து கத்துட்டு போங்க. கத்துக்க அவன்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு வருஷத்துல உங்க அண்ணன் என்னை அடிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு பண்ணது தப்பு தானே. பாப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒழுங்கு மரியாதையா உங்க ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க. அண்ணி பிளீஸ் அண்ணி, அந்த குட்டிச்சாட்டம் சொல்லுதுன்னு நீங்க கேட்பீங்களா? அது ஏதோ ஃப்ராடு நடந்துட்டு இருக்குது அண்ணி, பிளீஸ். அது எனக்கு தெரியாது கொழுந்தா. உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 விஷயம் இருக்கும், அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னதும் சினேகா முறைக்க கார்த்தி தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான். என்னானாலும் சரி, பாப்பாவை அள வைக்காதீங்க, அவ்வளவுதான். போனை வைக்கட்டா என்று அவளும் போனை வைத்து விட, அடுத்த போன் வருவதற்குள் கார்த்தி படபடவென எழுந்து அன்பின் வீட்டை நோக்கி செல்ல சினேகாவும் அன்பும் அவன் பின்னாடியே சென்றார்கள். மூவரும் ஒன்று சேர்ந்து கிச்சனுக்குள் நுழைந்து பார்க்க, தாத்தா தாத்தா, டேய் தாத்தா, உனக்கு போன் எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுதா? உன் பேரை என்ன பண்ணனான்னு தெரியுமா? போனை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு கிச்சனில் தாளித்து கொண்டிருந்தாள் பிரியா. என்னம்மா பண்ணுனா? ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா என்கிட்ட சொல்லு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சும்மாதான் போன் பண்ணேன் தாத்தா. மாமா ரொம்ப மோசம். ஏன்டா தங்க அப்படி சொல்ற? மாமாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப் அடிச்சிட்டாங்க. அதுக்கு மாமா சரின்னு சப்போர்ட் பண்ணுது. பொம்பளை பிள்ளை அடிக்கிறது தப்பு தானே தாத்தா? பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சொல்லு பேத்தி, நான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் தாத்தா. அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த ஃப்ரெண்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மாமா சொன்னா அந்த ஃப்ரெண்டு கேட்கும் என்று சொல்லு கொண்டு இருக்கும் போதே கார்த்தி படபடவென உள்ளே நுழைந்து, தாத்தா அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களும் போன் அட்டன் பண்ணி அவ பேச்சு கேட்டுட்டு இருப்பீங்களா? முதல்ல போனை வச்சுட்டு போங்க தாத்தா என்று சொன்னவன் போனை ஆஃப் செய்து அந்த போனை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டு கொண்டான். பிரியாவோ தன் முட்டை கண்களை முழித்தவனை பயத்துடன் பார்த்தாள். அடங்காத வாளு, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் போன் பண்ணியிருக்க, யார் உனக்கு போன் கொடுத்தது என்று கேட்க, அடுத்த கணம் பிரியா அன்பை பார்க்க அன்பு தலைகுனிந்து நின்றான். கார்த்தி அன்பை திரும்பி பார்த்து, இந்த அரலூசுக்கு நீதான் போன் கொடுத்தியாடா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டையாடா? டே கார்த்தி, உன்கிட்ட போன் வாங்குறதுக்காக அங்க வந்தா ஸ்னேகா திட்டி அனுப்பி விட்டுட்டா. அதனால சரி, உனக்கு யார்கிட்டயாவது பேசணும்னா பேசிக்கோன்னு செல்போன் கொடுத்தேன். ஆனா அவ அப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேசியிருக்காடா. எனக்கே தெரியாதுடா என்று அவன் சொல்ல, கார்த்தி திரும்பி பார்த்து இப்பொழுது பிரியாவை முறைத்து கொண்டு நின்றான். சும்மா எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே இருக்காத மாமா என்று பயந்து கொண்டே அவள் சொல்ல,
இப்ப எதுக்கு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி என்னை பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்கிற? தேவையில்லாம பண்ற பிரியா. ஆமா, அப்படித்தான் போட்டு கொடுப்பேன். பொம்பளை பிள்ளை மேல கை வச்சது உனக்கு என்ன மரியாதை? அப்படியெல்லாம் ஒரு மரியாதையும் இல்லை. ஓ அப்படியா? அப்போ அவ என்ன செஞ்சாலும் கரெக்ட், நான் தான் தப்பு, அப்படித்தானே? மாமா, இவங்க செஞ்சது கரெக்ட், அவங்க செஞ்சது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா தப்பு தப்பு தான். ஒரு பெண்ணை அடிச்சது தப்பு. இப்ப என்ன, அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா என்று சொல்லிக்கொண்டு ஸ்னேகாவின் முன்னால் போய் நின்றவன் அவள் காலில் விழுந்து, எம்மா தாயே, மன்னிச்சுக்கோ, இனிமேல் நான் உன்னை திட்ட மாட்டேன், இல்ல அடிக்க மாட்டேன், போதுமா என்று அவன் சொல்ல பிரியா அதை பார்த்து சிரித்து விட்டாள். கார்த்தி ஸ்னேகாவின் காலில் இருந்து எழுந்து அவளை முறைத்தான். சரி சரி, வந்ததுதான் வந்துட்டீங்க, நான் செஞ்சதை சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க கூடவே ஒன்னு வளர்ந்து கெட்டது இருந்தது, அது எங்க போச்சு என்று அவள் கேட்க, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா மாமா? அப்போ என்ன ஓனரே, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிட்றீங்களா என்று சொல்லியபடியே ஹாட் பாக்ஸை எடுத்து டேபிளில் வைக்க ஸ்னேகா நின்று கொண்டிருந்தவள் படபடவென டைனிங் டேபிளில் அருகே வந்து அந்த ஹாட் பாக்ஸை தட்டி கீழே தள்ளினாள். கீழே விழுந்து ஹாட் பாக்ஸ் மூடியும் டப்பாவும் பிரிந்து ஓடியது. ஆனால் அதற்குள் ஒன்றுமே இல்லை. ஸ்னேகா அதிர்ச்சியாக அதை பார்க்க அதில் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு தலையை நிமிர்த்தி பிரியாவை முறைத்தாள். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு வரும் கோபம் எல்லாம் சாப்பாட்டு மேலே காட்டுவீங்களா? என் மேலதான கோபம்? என்கிட்ட ஸ்ட்ரைட்டா காட்டுங்க. அது எப்படி? நான் கஷ்டப்பட்டு செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து வைப்பேன், நீங்க அப்படியே தட்டி தள்ளுவீங்க, அதை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நாள் நடக்காது, நான் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தர முடியாது என்று அவள் திமிராக சொல்ல, பிரியா என்ன பேசுற? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? கொஞ்சம் பேசாம இரு என்று அன்பு அதட்ட, ஓனரே ஒரு அளவுக்கு தான் நான் பொறுக்க முடியும், சும்மா நீங்க சொன்ன உடனே அமைதியெல்லாம் போக முடியாது, பூனை மாதிரி வந்துகிட்டு நீ கொஞ்சம் ஓவரா பேசுற என்று சொல்லி கொண்டு ஸ்னேகா ஒரு பிளேட்டை எடுத்து கிச்சனுக்குள் நுழைந்தாள். அங்கு இருக்கும் அத்தனையும் எடுத்து தன் பிளேட்டில் கொட்டி கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்தவள் சாப்பிட ஆரம்பித்தாள். தானும் சாப்பிட்டு கொண்டே அருகில் உட்கார்ந்து இருக்கும் கார்த்திக்கும் அன்பிற்கும் கொடுக்க அவர்கள் இருவரும் அதை வாங்கி சாப்பிட்டார்கள். ஸ்னேகா ஒரு கட்டத்திற்கு மேல் தன் கோபத்தை விட்டுவிட்டு சாப்பாடு டேஸ்டாக இருக்கு என்று விட்டாள். அது ஒரு தனி டேஸ்டாக இருந்தது. வெறும் ரவை மேகி வைத்து மட்டும் செய்திருந்தாள் அந்த டிஷ்ஷை. ஏய் சூப்பரா சமைச்சிருக்கா, நல்லா சமைப்பாளா என்று அன்பு கார்த்தியிடம் கேட்க கார்த்தி தலையாட்டினான். ஆமாமா, நல்லா சமைக்கிறா, பேசாம இவளை வேலைக்காரியா நம்ம வச்சுக்கலாம். இங்க பாரு, இனிமேல் எங்க 3 பேத்துக்கும் நீயே சமைச்சு போடு. நாங்க இனிமேல் கடையில ஆர்டர் பண்ணல, நீ அதுக்கு மட்டும்தான் நீங்க தகுதி, புரியுதா என்று அவள் கேட்க அன்புவிற்கும் கார்த்திக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அது கோபமா இல்லை வருத்தமா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது ஸ்னேகாவை சமாதானப்படுத்தினால் போதும் என்று இருவருக்கும் இருந்தது. அதனால் மூவரும் சாப்பிட்டு முடித்த பின்னால் அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு செல்ல அன்பு எழுந்து போய் கையை கழுவி கொண்டு கிச்சனுக்குள் வந்தாள். அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாள். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இந்த கதையை உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. உங்களோட ஒரு கமெண்ட் தான் எங்களோட வார்த்தைக்கே அர்த்தம். நன்றி.